நெல்லையில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளது. அதில் கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு இந்த விவகாரத்தில் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. மேலும் கழிவுகள் கொட்டப்படுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளது. கர்நாடக மாநில பாஜக தலைவர் சி.டி. ரவியை பெண் அமைச்சரின் ஆதரவாளர்கள் சட்டமன்ற வளாகத்தில் வைத்து தாக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக எம்எல்சியான சி.டி. ரவி சட்ட மேலவையில் ஆட்சேபனைக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்தியதாக கர்நாடக அமைச்சர் லக்ஷ்மி ஹெப்பால்கர் புகார் அளித்திருந்தார். இதனையடுத்து அவரை போலீசார் கைது செய்து அழைத்துச் சென்றபோது அமைச்சரின் ஆதரவாளர்கள் சட்டமன்ற வளாக நடைபாதையில் வைத்தே சி.டி. ரவியை தாக்க முயன்றனர். இந்த கைது நடவடிக்கையை கண்டித்து முழக்கமிட்ட சி.டி. ரவி தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டார். அவரை போலீசார் வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்றி அழைத்துச் சென்றனர். இதுகுறித்து பேட்டியளித்த அவர் தான் தவறாக எதுவும் பேசவில்லை என விளக்கம் அளித்தார். தன்னை கொலை செய்ய முயற்சி நடைபெற்றதாக குற்றம் சாட்டிய அவர், ஒரு எம்எல்சிக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் மற்றவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் என்றும் கேள்வி எழுப்பினார்.